தினம் ஒரு தியானம். அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். 1 ராஜாக்கள் அதிகாரம் 18 வசனம் 24. கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன். பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர் என்ற அந்த எலியா தீர்க்கதரிசி. 2 காளைகள், ஒன்று தனக்கு, மற்றொன்று பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு. சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்கப்பட்ட காளைகள். காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் கூப்பிட்டும் பதில் தராத அந்த பாகால். ஆனால் என்னை கேட்டருளும் என கர்த்தரின் நாமத்தை சொன்ன எலியா. அக்கினி இறங்கி காளையை சுட்டெரித்த அந்த கர்த்தரின் வல்லமை. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். எல்லா நாமத்திற்கும் மேலான கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை நீயும் கூப்பிட, உனக்கும் அவர் உத்தரவு அருளுவார். நீ ஒருவனாய் இருந்தாலும் உன் பக்கம் உதவிடும் அந்த உன்னத தேவன் கர்த்தரே தெய்வம். கர்த்தரே தெய்வம். அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். ஆமென்.